இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூரன் அவர்கள். நாள் ஏப்ரல் 23. நம் வாழ்வின் தலையாய பகுதியாய் தேவன் இருந்திட வேண்டும். தேவனை மையமாக கொண்டே மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். தேவனையே தலையாக கொண்டு அத்தலைக்கு கீழ்ப்பட்ட சரீரமாக இருக்கும்படியே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். நம் சரீரத்தில் தலையானது உயரத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இவ்விதமாக தலையானது சரீர பிரகாரமாக மேலே வைக்கப்பட்டது மாத்திரம் அல்லாமல் நம் முழு சரீரத்தையும் இந்த தலையே ஆளுகை செய்வதையும் காண்கிறோம். இவ்விதம் நம் சரீரத்தின் கிரியைகளை நம் தலையே முழு பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யும் பட்சத்தில் மாத்திரமே நாம் மிகுந்த ஆரோக்கியத்துடன் வாழ்ந்திட முடியும். மாறாக ஒரு மனிதனின் தலை, அதாவது மூளை, சரிவர வேலை செய்யவில்லை என்றால் அந்த மனிதனின் சரீரம் கிரமமாக ஆளுகை செய்யப்பட முடியாத நிலைக்கு ஆளாகிவிடும். இந்நிலையில் இருக்கும் ஒரு மனிதனை புத்தி சுயாதீனமற்றவன் என்றும் பைத்தியம் என்றும் அழைக்கிறோம். ஆனால் மனிதன் இக்கதியை அடைவதற்கு தேவன் ஒருபோதும் விரும்பவே இல்லை. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் தலை நிமிர்ந்து நடந்திடவே தேவன் விரும்புகிறார். லேவியராகமம் 26:13. இன்று அநேக விசுவாசிகளிடம் காணும் பிரச்சனை யாதெனில் அவர்களின் தலை அது இருக்க வேண்டிய உரிய இடத்தில் இல்லாதிருப்பதுதான். தங்கள் வாழ்வில் தேவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை இவர்கள் தேவனுக்கு கொடுக்க மறுத்து விடுகிறார்கள். நம் ஜீவியத்தில், நம் வாஞ்சைகளில், நம் விருப்பங்களில், நம் குறிக்கோள்களில் தேவனுக்கு முதலிடம் தரப்படுகிறதா? இன்று நம் ஜீவியத்தில் அநேக காரியங்கள் ஏன் சீராக இல்லை? ஏன் ஒழுங்கின்மையும் குழப்பம் நிறைந்துள்ளது? இதற்கு ஒரே காரணம் நமக்கு தேவனே முதலாவதாக இல்லாதிருப்பதுதான். மேலும் நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஈவுகளை கொடுப்பவரை விட அவர் கொடுக்கும் ஈவுகளையே அதிகம் விரும்புகிறவர்களாய் இருக்கிறோம். ஓர் ஆவிக்குரியவனின் மிகச்சிறந்த அடையாளம் யாதெனில் ஈவுகளை விட அந்த ஈவுகளை கொடுப்பவரையே அதிகமாய் சிநேகிப்பான். ஜெபிப்போமா? பரம பிதாவே, உம்மையே எங்கள் வாழ்வின் மையமாய் கொண்டு உமக்கே முதலிடம் தந்து உம்மையே பிரதானமாய் அன்பு கூர்ந்து வாழ எங்கள் ஜீவியத்தை சீர்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.